ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்ஸ். இன்றைக்கி ராஜியோட கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு இட்லி. இந்த ஃபோட்டோவில் கொள்ளு இட்லி, ராகி இட்லி ரெண்டுமே இருக்குது. நம்ம இப்போது கொள்ளு இட்லியோட ரெசிபியை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். கொள்ளு இட்லி செய்கிறதுக்கு 2 கப் அளவு சுத்தம் பண்ண கொள்ளு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு இந்த மாதிரி சாஃப்டாக பஞ்சு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளையும் அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மற்ற பொருளை விட கொள்ளு சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். உளுந்து மாவில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி எடுத்த கொள்ளு மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கலாம். 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு ரொம்ப சூப்பராக புளிச்சு மேலே எலும்பி வந்திருக்கு. மாவை நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைனா துணி போட்டுக்கலாம். கொள்ளு இட்லி மாவு நம்ம நார்மலாக செய்கிற அரிசி இட்லி மாவை விட திக்காக தான் இருக்கும். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. நம்ம 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இட்லியை எடுத்துடலாம். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒட்டாமல் வரும். கொள்ளில் நிறைய ஃபைபர் இருக்குது. இது கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக கேக் மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்கள். ராகி இட்லியோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.